அமரன் அப்படின்ற ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படத்துக்கு அப்புறமா திரும்ப உலகநாயகன் கமல்ஹாசன் சிவகார்த்திகேயன் சேர்ந்திருக்கிற படம் தான் சேயோன். முதல்ல இந்த படத்துக்கு இப்படி ஒரு டைட்டில் வச்சதுக்கே அந்த படக்குழுவை நம்ம பாராட்டியாகணும். ஏன்னா சேயோன் அப்படின்ற அந்த தமிழ் சொல் கிட்டத்தட்ட கிமு 3-4ஆம் நூற்றாண்டு அளவுக்கு பழமையான ஒரு சொல் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? தமிழோட மிக பழமையான நூலான தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் அப்படின்னு எழுதுறாரு. அதாவது நம்ம தமிழ் மண்ணோடைய நிலப்பரப்பை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இப்படி ஐவகையாக பிரித்த தொல்காப்பியர் அந்தந்த நிலத்துக்கு அந்தந்த கடவுளை சொல்கிறப்போ குறிஞ்சி நிலத்துக்கு, அதாவது மலையும் மலை சார்ந்த இடத்துக்கு முருகனை, அதாவது சேயோன் அப்படின்னு முருகனை குறிப்பிட்டு முருகனை குறிஞ்சி நிலத்துக்கான தலைவனாக அவர் எழுதுகிறாரு. சேயோன் அப்படின்னா சிவந்தவன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. சேய் அப்படின்னா மகன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சிவனுக்கு மகன் அப்படின்றதுனாலையும் முருகனுக்கு சேயோன் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் இலக்கியத்தில் முருகனை எத்தனையோ பெயர்களில் குறிப்பிட்டிருந்தாலும் பழமையான சொல்லாம் முருகனை சொன்ன ஒரு சொல் இந்த சேயோன் அப்படின்றது தான். அதனால் நாவலும் சுப்பிரமணியன், சண்முகன், ஸ்கந்தன், முருகனை இந்த மாதிரி சமஸ்கிருத வார்த்தைகளால் நம்ம அழைக்காமல் நம்ம தமிழுக்கே உரித்தான தமிழ் கடவுளை நம்ம தமிழ் சொல்லால் இனி நாம் பாடுவோம், அந்த தமிழ் சொல் சொல்லி அவரை வேண்டிக்குவோம். இந்த சேயோன் அப்படின்ற வார்த்தை மாதிரி தமிழ் கடவுள் முருகனுக்குள்ள எத்தனையோ தமிழ் பெயர்களில் உங்களுக்கு பிடித்தமான பெயர் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.